السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذ من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين وركع السجود. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الحج مبرور ليس له جزاء إلا الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லிய நிலையில் அல்லாஹ்வுடைய அருள் இல்லமாம் இந்த இறை இல்லத்திற்கு இன்றைய ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவதற்காக நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற சகோதரர்களே, இறை இல்லத்தில் இருக்கும் பொழுது இறைவனுக்காக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இருந்து 2 ரக்அத் தொழுது விட்டு சொல்லக்கூடிய கருத்துக்களை தனக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய வண்ணம் அமர்ந்திருக்கக்கூடிய கணவான்களே, ஜும்மாவுடைய சிறப்பை அறிந்து ஜும்மாவுக்காக வர வேண்டும் என்று தங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு வேகமாகவும் விரைவாகவும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய ரஹ்மத்தை நிரப்பமாக கொடுக்க வேண்டும் என்று வேண்டிய வண்ணம் இந்த ஜும்மா பிரசங்கத்தில் எந்த விடயங்களை அல்லாஹ் நல்லவை என்று எடுத்து கூறியுள்ளானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு முதலிலே எனக்கு தக்வாவை கொண்டு அச்சமூட்டி வசியத்தை செய்த வண்ணம், நீங்களும் நல்லவைகள் எடுத்து தீயவைகளை விலக்கி நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு எச்சரித்து வசியத்தை செய்து என உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய கணவான்களே, அருமை சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா துல்கஅதாவுடைய மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி பேச வேண்டும், அவைகளை பற்றிய விவரங்களை தெளிவுபடுத்த வேண்டும். ஹஜ்ஜினூடாக ஆன்மீகம் எவ்வாறு மனிதர்களுக்கு மத்தியிலே உள் நுழைகின்றது என்பதை பற்றி உரையாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் ஹஜ்ஜி மாதத்துடைய சிறப்பை பற்றித்தான் நாம் உங்களுக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்றேன். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய மாதம், இந்த மாதத்துடைய ஆரம்பம் துல்கஅதா. இந்த துல்கஅதா மாதத்திலே உலகின் பல பாகங்களில் இருந்தும் அல்லாஹ்வுடைய அழைப்பிதழை ஏற்று மனித சமுதாயம் படையெடுத்துக் கொண்டிருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் இருந்து எந்தெந்த நாடுகளில் இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சர்வதேச மாநாட்டை நோக்கி. அந்த மாநாடு இடம்பெறுகின்ற நாடு சவுதி அரேபியா. அந்த நாட்டினுடைய மிகவும் சிறப்பான கண்ணியமான ஒரு ஊர் மக்கா. அந்த ஊரை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எமது ஊரில் உள்ளவர்கள் செல்வதும் விதிவிலக்கல்ல, அவர்களும் செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள், சென்று கொண்டிருக்கின்றார்கள், செல்வதற்கு தயாராகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாநாடுக்கு போனவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், போவதற்கு தயாரானவர்களும் இருக்கின்றார்கள், போக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் இங்கே இருக்கிறார்கள், அதற்காக உழைக்கக்கூடியவர்களும் முயற்சிக்கவர்களும் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் இறைமறையிலிருந்து இறைவன் சொல்லுகின்றான், ஹஜ் என்ற இந்த கடமையை யாரிடத்திலே வசதியும் வாய்ப்பும் இருக்கின்றதோ
அவர்கள் அந்த கடமையை சரிவர நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹி தஆலா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இவ்வாறு சொல்லிய அல்லாஹ் ஹஜ் என்ற அந்த கடமையை யாருக்கு மிகவும் நிரப்பமாக்கி கொடுக்கிறான் என்றால், எவரிடத்திலே வசதியும் வாய்ப்பும் இருக்கின்றதோ, சரீர சுகம் இருக்கின்றதோ, ஆரோக்கியம் இருக்கின்றதோ, அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அவ்வாறு வசதியும் வாய்ப்பும் உடல் ஆரோக்கியமும் சரீர சுகமும் இருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றாமல் அவர் மறுப்பாரையானால் நிச்சயமாக அவர் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு அவர் தவறு செய்கின்றார் என்பதை இறைவன் சொல்லி காண்பிக்கின்றார். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே வசதியும் வாய்ப்பும் இருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றாமல் அவர் வபாத்தாகி விட்டார் என்றால், ஹஜ் கடமையை நிறைவேற்றாமல் அவர் விட்டு விட்டார் என்றால், அவர் ஒரு யகூதியாக ஒரு நசராணியாக எழுப்பப்படுவதில் நமக்கென்ன வந்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, கலிமா சொன்னோம், தொழுகையை எடுத்து நடக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், நோன்பு நோக்கின்றோம், ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தும் ஏன் செல்லாமல் எம்மை நாம் தடுக்கின்றோம்? கண்ணியமானவர்களே, சில பேர் சொல்லுவார்கள், வசதியும் வாய்ப்பும் சரீர சுகமும் இருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்ல தேவையில்லை, குமர்காரியத்தை நிறைவேற்றலாம், அல்லது வீடு கட்டி கொடுக்கலாம், அல்லது பாடசாலைக்கு உதவி செய்யலாம், ஏன் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சில பேர் நினைப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, யார் எப்படி நினைத்தாலும் அல்லாஹ்வுடைய கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக வேண்டும். சொல்லுபவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். ஏனென்றால் இன்று சொல்வதற்கு ஒரு முகநூல் இருக்கின்றது. அந்த முகநூலிலே அடுத்தவுடைய குறைகளை கிள்ளி பார்ப்பதிலும், அடுத்தவுடைய மனங்களை நோவினை செய்வதிலும், அடுத்தவர்களை வஞ்சிப்பதிலும் மிகவும் பிரதானமான ஒரு காரணிதான் இந்த முகநூல். இந்த முகநூல் ஊடாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், சென்று வந்தவர்கள், செல்வதற்கு தயாரானவர்கள் எல்லோரையும் ஏசுவதும் பேசுவதும் எழுதுவதும் இந்த முகநூலில் தான். ஏனென்றால் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய மன கிளர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள முடியும் இந்த முகநூலாளர்களுக்கு. கண்ணியமானவர்களே, முகநூல் மூலமாகவும் சரி, அடுத்தவுடைய மனங்களை எப்படி எந்த விதத்தில் அநீதி இழைக்கின்ற அடிப்படையில் பேசினாலும் சரி, அடுத்தவுடைய உள்ளங்களை நோவினை செய்தால் இவர் மௌத்தாகின்ற பொழுது அந்த நோவினை செய்யப்பட்ட உள்ளங்களிடத்திலே மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த முகநூலாளர்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் யார் எதனை எப்படி சொன்னாலும் எழுதினாலும் வசதியும் வாய்ப்பும் உடல் ஆரோக்கியமும் சரீர சுகமும் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கின்றது. அதுதான் பரலாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்லுகின்றவர்கள் அந்த மாநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் முதலிலே ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்ல போகின்றோம். ஊருக்காக, உழைப்பதற்காக, பேருக்காக, புகழுக்காக நான் போகவில்லை, மாறாக நான் அல்லாஹ்வுக்காக போகிறேன் என்ற நீயத்தை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ் வலில்லாஹ் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கின்றீர்களே தவிர வேறு யாருக்காகவும் இல்லை. மனிதர்களுக்காக நீங்கள் ஹஜ் செய்யவில்லை, புகழுக்காக செய்யவில்லை, போற்றுதலுக்காக செய்யவில்லை, மாறாக வலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வே அப்படி சொன்ன பொழுது நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் அதை பற்றி சிந்திக்க வேண்டும்? ஏனென்றால்
அழைப்பிதழ் தந்தவன் அல்லாஹ். எனவேதான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்களா? உங்கள் உள்ளத்தில் இதனை நினைத்துக் கொள்ளுங்கள், நான் ஹஜ்ஜுக்கு போகவில்லை, நான் ஹஜ்ஜுக்கு போகவில்லை, நாங்கள் போகவில்லை என்றால் என்னால் எதுவும் முடியாது. என்னை அல்லாஹ் அழைத்திருக்கின்றான், நான் போகிறேன். அல்லாஹ் அழைப்பிதழ் தந்திருக்கின்றான். அவன் அழைப்பிதழ் காரணத்தினால், அவன் அழைத்ததின் காரணத்தினால் தான் நான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றேன். என்னை அல்லாஹ் அழைத்திருக்கிறான் என்ற எண்ணத்தை மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த எண்ணம் தான் நியத். எந்த ஒரு அமலை செய்தாலும் அதற்கு நியத்து அவசியம். இன்னமல் அமாலு பின்னியாத். எண்ணங்களை கொண்டுதான் கூலி கிடைக்கும். ஒரு ஆட்டை அறுத்தாலும் சரி, ஒரு மாட்டை அறுத்தாலும் சரி, நீங்கள் குர்பான் கொடுத்தாலும் சரி, லன் யனாலுஹுமுஹா வலா தீமாஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. நீங்கள் கொடுக்கின்ற ஆடு மாடு அதனுடைய உதிரம் இறைச்சி எதுவுமே அல்லாஹ்விடத்திலே சேருவதில்லை. தக்வா, இறை அச்சம், இறைவனுக்காக என்ற எண்ணம், அதுதான் அல்லாஹ்விடத்திலே சேரக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லுகின்றான். எனவேதான் செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவா, உனக்காகவே நான் ஹஜ்ஜி செய்கிறேன் என்ற நியத்தை மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாறாக பேருக்கும் புகழுக்கும் உழைப்புக்கும் பொருளாதாரத்தை தேடுவதற்குமாக ஹஜ்ஜு கடமை இருக்கக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ பேர் ஹஜ் என்ற போர்வையிலே வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். சில பேர் ஹாஜிகளை கூட்டி கொண்டு வந்து ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற சென்றுவிட்டு பொருளாதாரத்துக்காக வேண்டி அங்கிருந்து அழைப்பாளர்கள் பொருளாதாரத்துக்காக தங்கமும் மற்றும் உள்ள பொருட்களையும் அவர்கள் கொண்டு வந்து இங்கே பிடிபடுவதும் அநீதி இழைப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் வியாபாரத்துக்காக பொருளாதாரத்தை சேமிப்பதற்காக அங்கு செல்ல வேண்டிய நியத்து அவசியமில்லை. எமது எண்ணம், எமது நியத் எல்லாமே வலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இதுதான் நியத்தாக இருக்க வேண்டும், அதுதான் எண்ணமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அழைப்பிதழுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பிதழை ஏற்று ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது இங்கே நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து முசாபா செய்கின்றார்கள், கைகளை கொடுத்து சலாம் சொல்லுகின்றார்கள். ஹஜ்ஜு முடித்து வந்ததற்கு பிறகு கட்டி தழுவுகின்றார்கள். ஏன்? ஹஜ்ஜுக்கு சென்றவர் அவருடைய ஹஜ்ஜை சரியாக செய்து விட்டால், அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னah. ஒருவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான் என்றால் அவருக்கான கூலி என்ன தெரியுமா? சொர்க்கம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய ஹஜ்ஜு கடமை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் நீங்கள் அன்று பிறந்த பாலகர்களாக திரும்புவீர்கள் என்று சொன்னார்களே. ஹஜ்ஜில் இருந்து வரக்கூடியவர்கள் பாவங்கள் தொலைக்கப்பட்ட நிலையில் பாலகர்களா திரும்பிய பொழுது அந்த பாலகர்களை எப்படி கட்டி தழுவி தூக்கி தாளாட்டி சீராட்டி ஆராட்டுகின்றோமோ அது போன்றுதான் ஹாஜிகள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி விட்டு வருகின்ற பொழுது அவர்கள் அன்று பிறந்த பாலகர்களாக இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களை கட்டி தழுவி முஆனகா செய்து எங்களுக்காம் துஆ செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே. ஏன்? அவர்கள் பாலகர்கள். அது மட்டுமல்ல, அவர்களிடத்திலே அவர் ஹஜ்ஜு செய்ததினால் அவருடைய துஆக்கள் பல நாட்களுக்கு அங்கீகரிக்கப்படும் என்பதனால் தான் நாங்கள் அவரிடத்தில் துஆ செய்துங்கள் என்று கட்டி தழுவி விட்டு துஆ செய்ய சொல்லுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, போகின்ற பொழுது அவரிடத்தில் முசாபா செய்து அல்லாஹ்வுட காவல், அவங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளட்டும், நாங்களும் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும், துஆ செய்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தாங்கள் பிறருடைய மனங்களை நோவினை செய்திருந்தால் அவர்கள் அவருடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும். தன்னுடைய தாய், சகோதரி, நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரிடத்தில் இந்த ஹாஜி செல்ல வேண்டும்.
அங்கே சென்று நான் ஹஜ்ஜுக்கு செல்ல போகின்றேன், என்னால் ஏதாவது மனநோவில் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம், ஒவ்வொரு ஹாஜியும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி போகின்ற பொழுது பாவத்தை தொலைத்த நிலையில் செல்ல வேண்டும். அதனாலதான் ஹாஜிகள் பிறருடைய, நண்பருடைய, சகோதரருடைய, உறவுடைய வீடுகளுக்கு சென்று நான் ஹஜ்ஜுக்கு செல்ல போகின்றேன், என்னால் ஏதாவது மனம் நொந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல இருக்கிறது, அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, காரணம், ஒரு ஹாஜி அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி சென்று விட்டால், அவர் ஹஜ்ஜு கடையமே நிறைவேற்றி விட்டால் அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து பெருமானாரிடத்திலே இஸ்லாத்தை தழுவிக் கொள்வதற்காக கைகளை நீட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கையை நீட்டுகின்றார்கள். கையை நீட்டிய பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீட்டிய கையை இழுத்துக் கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, அம்ர், எதற்காக வேண்டி கையை இழுத்துக் கொண்டீர்கள் என்று. அப்பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக எனது பாவங்கள் மன்னிக்கப்படுமா நாயகமே என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லஹு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட தவறுகளை செய்திருந்தாலும் அவை அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும், அவை அனைத்தும் இடித்து தகர்க்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதா சொன்னார்கள், எவர்கள் இறைவனுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தார்களோ அவை அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் சஹாபாக்கள், மக்காவிலிருந்து அபிசீனியா சென்றார்கள். எனவே ஹிஜ்ரத்தை செல்வதற்கு முன்னால் மக்காவிலே என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அத்தனை தவறுகளும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வந்து ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி விட்டாரோ, அந்த ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜி ஹஜ்ஜுக்கு வந்து அந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட தவறுகளை செய்தாரோ அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பதிவு செய்யப்படுகின்றது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த விடயத்தை தனது மகன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்லுகின்றார்கள், தன் மகனிடத்திலே சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியது. ஹஜ் என்பது கடமையாக்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசைப்படக்கூடியது, கனவு காணக்கூடியது. சங்கையான அந்த இறை இல்லம் அமைந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவது இந்த ஹஜ்ஜாக இருக்கின்றது. எனவே ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு தயாராகிவிட்டால் போதாது, தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு முதலிலே இறையச்சத்தை தனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். பாவங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து மன்னிப்பு கோர வேண்டும். தன் பிழைகளை எல்லாம் யா அல்லாஹ் நீ பொறுத்து விடு என்று மன்னிப்பு கோர வேண்டும். அல்லாஹ் நீ செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை புரிந்து கொண்டு விட்டான் என்றால், நீ செய்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் உனக்கான கூலி சொர்க்கம் என்பதை மறந்து விடாதே சகோதரா. இறை எச்சம் உமது உள்ளத்திலே உருவாகிவிட்டால் நீ எந்த விடயத்தை செய்தாலும் அது சிறப்பாகவே அமையும். அதனாலதான் இறை இல்லம் கஅபா செல்வதற்கு முன்னால் அந்த இறை இல்லத்துடைய சங்கையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். கஅபாவுடைய கண்ணியத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இறை இல்லத்திற்குள் நீ வருவதாக இருந்தால் எப்படி உமது ஆடைகளை சுத்தப்படுத்தி, உடையை சுத்தப்படுத்தி, உடம்பை சுத்தப்படுத்தி, கால்களை கழுவிக்கொண்டு உள்ளே வருகின்றீர், அல்லாஹ்வுடைய இறை இல்லம் என்ற பயத்தில். இந்த பயம் உம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போனவர்கள், போவதற்கு தயாரானவர்கள்,
போவதற்கு ஆசைப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள், சற்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஆஜிகள் காபா என்னும் இறை இல்லத்தை செல்கின்றீர்கள். அந்த இறை இல்லம் கண்ணியம் வாய்ந்தது. அதற்காக நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனுக்காக செல்கிறேன் என்று. இந்த நீயத்தை தவறிவிட்டால், இந்த நீயத்தில் பிழை வந்து விட்டால் உங்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து செயல்களும் பழுதாகிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஹஜ்ஜு என்பது, ஹஜ்ஜிலே அமல்கள் என்பதை சொல்கின்றோம். அமல்களை விட அங்கே அனுபவங்கள் தான் முக்கியம். ஹஜ்ஜை உணர்ச்சிபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிலே அனைத்தும் சாஷ்டாங்கம்தான், பணிவுதான், அனைத்துமே அடிமைத்தனம்தான். ஹஜ் என்ற விடயத்துக்கு செல்கின்ற பொழுது காபாவை வலம் வருவதா இருந்தாலும் சரி, அரபாவில் இருந்தாலும் சரி, மினாவில் இருந்தாலும் சரி, முஸ்தலிபாவில் இருந்தாலும் சரி, கல்லறிந்தாலும் சரி, எல்லாமே அவன் சொன்னான் செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே தவிர ஏன் இதற்கு என்ற வினாக்கள் எமக்குள் எழக்கூடாது. இந்த எண்ணத்தில் சறுக்குதல் வந்துவிட்டால் ஹஜ்ஜையே பழுதாகிவிடும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களே, உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களே, அங்கே இருக்கின்ற காபாவை பார்க்க செல்கின்றீர்கள். அந்த காபா இருக்கின்ற இடம் சங்கையானது, அது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், காபாவை பல அடுக்கு பாதுகாப்பிலே வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். ஒன்று, அந்த காபா இருக்கின்ற கிபிலா இருக்கிறல்லவா, இந்த திசை கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். காபா இருக்கின்ற கிபிலா கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் கொல்லப்படுகின்றது, பதிவு செய்யப்படுகின்றது. காபாவை நோக்கி ஒருவர் உமிழ்ந்தால் நாளை மறுமையில் அந்த உமிழ்நீரோடு வருவார் என்று சொல்லப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட விடயம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவேதான் காபா இருக்கும் திசையை நோக்கி இரையச்சம் உடையவர்கள் உமிழ மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த திசை உயர்வானதாக கருதப்படுகின்றது. எனவே காபா என்னும் திசையை நோக்கி நாங்கள் எப்படி கண்ணியமா நடந்து கொள்கின்றோமோ அது முதலாவது அடுக்கு பாதுகாப்பு என்றால், இரண்டாவது அடுக்கு பாதுகாப்பு என்ன தெரியுமா? மீகாத்தாக இருக்கின்றது. காபாவுக்கு பல மீகாத்துகள், எல்லைகள் உண்டு. ஒன்று, இலங்கையிலிருந்து செல்லக்கூடியவர்கள் எலம்லம் என்ற அந்த எல்லையை தாண்டினால் எல்லைக்கு முன்னாலேயே காபாவை நோக்கி உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கோ செல்லக்கூடியவர் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும், இஹ்ராம் என்ற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், தலையை திறந்த நிலையில் செல்ல வேண்டும். மதீனாவிலிருந்து செல்லக்கூடியவர் 450 கிலோமீட்டருக்கு அங்காலே துல்ஹுலைபா என்ற மீகாத் எல்லையிலிருந்து வெளியாவதற்கு முன்னாலே தலை திறந்த நிலையில், இஹ்ராம் அணிந்த நிலையில் அவர் தயாராக வேண்டும், தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தாயிபிலிருந்து வரக்கூடியவர், நஜ்திலிருந்து வரக்கூடியவர், கர்னே மனாசில் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லையை விட்டு வெளியாகுவதற்கு முன்னால் அவர் இஹ்ராம் அணிந்து தன்னை உம்ராவுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அல் ஹஜ்ஜுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈராக்கிலிருந்து வரக்கூடியவர், ஈராக்கிலிருந்து வரக்கூடிய அர்குத்தாய், ஈராக் என்ற அந்த எல்லையை விட்டு தாண்டுவதற்கு முன்னாலேயே அவர் நியத்து செய்து கொள்ள வேண்டும். சிரியாவிலிருந்து வரக்கூடியவர் ஜுஹுபா என்ற எல்லையிலிருந்து வெளியாவதற்கு முன்னால் அவர் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அந்த காபா அமைந்திருப்பதற்கு முன்னாலேயே 400 கிலோமீட்டர், 130 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற எல்லைகளுக்கு இருந்து உள்ளாவதற்கு முன்னாலேயே காபாவுக்கு செல்கின்றோம், உம்ராவுக்கு செல்லுகின்றோம், ஹஜ்ஜுக்கு செல்லுகிறோம் என்ற நியத்தை வைத்து அவர் இஹ்ராம் அணிந்து தன் தலையை அவர் திறந்த நிலையில் தான் உள்ளே நுழைய வேண்டும். இது இரண்டாவது அடுக்கு பாதுகாப்பு. மூன்றாவது, அவர் ஹரம் என்ற எல்லைக்குள் நுழைவதற்கு முன்னால் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மக்காவுடைய ஹரம் எல்லை ஆயிஷா மஸ்ஜித் வரைக்கும் இருக்கின்றது, இங்கே ஹுனைன் என்ற இடம் வரைக்கும் இருக்கின்றது.
ஹுதைபியா உடன்படிக்கை செய்யப்பட்ட இடம் வரைக்கும் இருக்கின்றது. இவ்வாறு ஹரத்துடைய எல்லைக்குள் வருவதற்கு முன்னால் அவர் மீண்டும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹரத்துடைய எல்லைக்குள் நுழைந்து விட்டால் அங்குள்ள மரத்தினுடைய ஒரு இலையை கூட இவர் உடைத்து விடக்கூடாது. தன் பல்லுக்குள் நுழைந்திருக்கின்ற அழுக்க கூட அகற்றுவதற்காக வேண்டி அங்குள்ள இலை குலைகளிலிருந்து ஒரு வேரை கூட உடைத்து பல் குத்திவிடக் கூடாது. எஹ்ராம் அணிந்த நிலையில் அங்குள்ள பறவைகளை வேட்டையாடி விடக்கூடாது, அங்குள்ள பொருட்களை திருடக்கூடாது. அதனாலதான் முந்தைய காலங்களில் ஹரம் எல்லைக்குள் கடைகள் வைத்திருந்தால் கடைகளை மூட மாட்டார்கள், யாரும் திருட மாட்டார்கள் என்று. இன்று அந்த பரிதாபமான ஒரு சூழ்நிலை. எண்ணியமானவர்களே, இந்த ஹரம் எல்லையை தாண்டி சங்கையான முறையிலே நுழைந்து வந்துவிட்டால் இங்கே மக்காவுக்குள் வந்து விடுகின்றோம். மக்கா காபாவுடைய அடுத்த பாதுகாப்பு. மக்காவுக்கு ஒரு பெயர் மக்கா, இன்னொரு பேர் உம்முல் குரா, இப்படி பல பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றது மக்கா. இந்த மக்கா சாதாரணமான இடம் அல்ல. இன்ன அவ்வல பைத்தி முவிய லின்னாஸ் லல்லதி மக்கா முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன அவ்வல பைத்தி முவிய லின்னாஸ், மக்களுக்காக உலகத்திலே கட்டப்பட்ட முதல் ஆலயம் இந்த மக்கா என்ற இடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மௌலவி மக்கா என்கிறார், அல்லாஹ் சொல்கிறான் மக்கா என்று. ஆம், அல்லாஹ் சொல்கின்றான் மக்கா என்று. அறிஞர்கள் அதை மக்கா என்றும் சொல்லுகின்றார்கள். மக்கா என்றால் அழுமிடம். எனவேதான் அந்த மக்காவுக்குள் நுழைந்து விட்டால் நம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்காவுக்குள் வந்து விட்டால் அந்த மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மக்காவுக்குள்ளதான் நாங்கள் காபாவை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றான். இப்ப அந்த பாதுகாப்பை முடித்து வந்தால் ஹரமை விட்டு மக்காவுக்கு வந்து இப்பொழுது நுழைந்து விட்டால் மதாப் இருக்கின்றது. மதாப் என்றால் காபாவை தவாபு செய்கின்ற இடம். காபாவை தவாபு செய்கின்ற இடம் அது ஒரு சாதாரணமான இடம் அல்ல. பல்லாயிரக்கணக்கான நபிமாவுடைய பாதம் பட்ட இடம். பல நூறு நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்று வரலாற்றில் சொல்லுகின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான மலாக்குமார்கள், மலாய்க்கத்துமார்கள் நாம் கேட்கின்ற பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்வதற்காக அங்கே தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தவாபு செய்கின்ற அந்த மதாபு, இதிலே ஒவ்வொரு ஹாஜிகளும், ஒவ்வொரு உம்ராவுக்கு செல்லக்கூடிய முஅத்தமிர்களும் அங்கே தவாபு செய்கின்றார்கள். தவாபு செய்கின்ற அந்த இடம் ஒரு சாதாரணமான ஒரு இடம் அல்ல, நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கிற இடம். ஒரு வரலாற்றிலே சொல்லுவார்கள், தவாபு செய்கின்ற பொழுது காபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹிஜ்ர் இஸ்மாயில் இருக்கின்ற அரை வட்டம், அந்த அரை வட்டத்திற்குள்ளதான் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களும் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லுகின்றார்கள். இவ்வாறு நபிமார்களும் வலிமார்களும் ஷேகுமார்களும் செய்யதுமார்களும் இறையற்றமுடைய நல்லவர்களும் தவாபு செய்த ஒரு இடம் அந்த காபாவுக்கு முன்னால் இருக்கின்ற இடம். அந்த தவாபை செய்கின்ற பொழுது கூட இறை நெருக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இடது பக்கத்தை இறை இல்லத்தின் பக்கம் நோக்கித்தான் தவாபு செய்கின்றோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 தடவை சுத்துகின்றோம். எல்லா விடயத்திற்கும் முற்படுத்துகின்ற வலது பக்கம். உண்ணுவதா இருந்தாலும் சரி, உறங்குவதா இருந்தாலும் சரி, எடுப்பதா இருந்தாலும் சரி, எழுதுவதா இருந்தாலும் சரி, எது செய்வதா இருந்தாலும் வலது பக்கமாக ஆக்கிக் கொண்ட நாங்கள் வலது பக்கத்தை முற்படுத்த சொன்ன நபியுல்லாஹ் இறை இல்லத்தை சுற்றுகின்ற பொழுது இடது பக்கத்தை முன்னோக்க சொன்னார்கள். ஏன்? இறை நெருக்கம் பெறுவதற்காகத்தான் இடது பக்கத்தை நாங்கள் இறை இல்லத்தை நோக்கி வைத்திருக்கின்றோம். காரணம், இதயம் இடது பக்கம்தான் இருக்கின்றது. இதயத்துக்கும் இறை இல்லத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இடது பக்கத்தை இறை இல்லத்தை நோக்கி வைத்து நாங்கள் தவாபு செய்கின்றோம்.
ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 தடவை சுற்றுகின்றோம். ஆம், அங்கே ஆன்மீகத்தை ஒருவர் உணர்ந்து கொண்டால் அம்மாராவை விலக்கி லவ்வாமை தூரமாக்கி முல்கிமாமை உள்வாங்கி முத்தமையின்னா என்ற அந்தஸ்தை உணர்ந்து ராவியாவாகி மரளியாவாகி காமிலாகி வரக்கூடிய ஒரு இடம்தான் காபா. நப்சானியத்து 7 வகை அல்லவா? நம்மிடத்திலே கூடிய அம்மாராவை தொலைத்து விட வேண்டும். லவ்வாமாவை தூரமாக்கி முத்தமையின்னா என்று சொல்லக்கூடிய நிம்மதியாக்கி ராலியா பொருந்தி மரளி அல்லாவினால் பொருந்தி கொள்ளப்பட்ட அடிமையாகி காமிலாவாக பரிபூர்ணமான ஒரு மனிதனாக திரும்புவதுதான் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜி, உம்ரா செல்லக்கூடிய முஹத்தமியுடைய கடமையாக இருக்க வேண்டும். இதைத்தான் சொல்வார்கள் ஆன்மீக ரீதியாக உணர்வு பெறும் இடம் என்று. இதயத்தை இறை இல்லத்தை நோக்கி வைத்து தவாபு செய்வதனால். எனவே இந்த தவாபை செய்துவிட்டு அடுத்த பாதுகாப்பு இறை இல்லம் காபா. அந்த காபா இருக்கின்ற இடத்தை பார்த்தீர்களா? கிபிலா திசையை தாண்டி, எல்லையை தாண்டி, ஹரம் எல்லையை தாண்டி, மக்காவையும் தாண்டி, மதாபையும் தாண்டி காபாவை நாங்கள் தொடுகின்றோம். அப்படிப்பட்ட காபா சாதாரணமான ஒரு காபா அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு இந்த உலகத்தில் உருவாக்கிய ஒன்று காபா. உலகத்துடைய நடுமத்திமத்தில் அது இருக்கின்றது. உலகமே தண்ணீரால் ஆன பொழுது காபா இருக்கின்ற இடம் உயர்ந்ததாக இருந்தது. அதிலேதான் காபா அமைக்கப்பட்டது. அந்த காபா அமைக்கப்பட்ட ஆதம் நபி இடத்திலே சொல்லப்பட்டு ஆதம் நபி வலம் வந்து அதன் பிறகு நூறு நபியுடைய வெள்ளப்பிரளயத்தில் அழிக்கப்பட்ட பொழுது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் நபி இடத்தில் அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே இந்த இல்லத்தை கட்டுங்கள் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து கட்டிய இல்லம் தான் காபா. அந்த விரை இல்லத்தை 2 பேரும் கட்டினார்கள். வைதியர் போல இப்ராஹிம் இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபி அவர்களும் அங்கு இருக்கின்ற அத்திவரத்துக்கு மேல கல்லை வச்சு உயர்த்தி கட்டினார்கள். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டி கொடுத்தார்கள், இப்ராஹிம் நபி கட்டினார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல் எடுத்து கொடுத்தார்கள். கட்டிய பிறகு இப்ராஹிம் நபி இறைவனிடத்தில் கேட்டார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம். இறைவா, நாங்க செய்த இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டார்கள். நானும் எனது மகனும் செய்த இந்த சேவையை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களில் நின்றும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் செய்த செயலை ஒப்புக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். அதே இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மண்ணுக்கு இந்த ஊருக்கு ஒரு ரசூலையும் அனுப்பி வை யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஊரிலே இருந்து பிறக்க வைத்து அந்த ஊருக்கே நபியாக அனுப்பி வைத்தான். அப்படிப்பட்ட துஆ கபூலாகின்ற இடம். அந்த இடத்திலிருந்து இப்ராஹிம் நபி எத்தனையோ துஆக்களை கேட்டார்கள். அதனாலதான் காபாவுக்குள் ஒருவர் நுழைந்து விட்டார், ஆமினா, அவர் பாதுகாப்பு பெற்றவராக நிம்மதி பெற்றவர் ஆகிவிடுவார் என்று சொன்னான் அல்லாஹ். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், என்னுடைய வாப்பா ஹத்தாப் அவர்களை ஒருவர் கொன்று விட்டார். அவர் இந்த மக்காவில் இருக்கின்றார். அவர் காபாவுக்கு வந்து விட்டால், இந்த பாதுகாப்பு பெற்ற இந்த பூமிக்குள் வந்து விட்டால், அவர் காபாவை விட்டு வெளியேறுகின்ற வரைக்கும் அவரை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. காரணம், காபா கண்ணியம் வாய்ந்தது, நிம்மதியை பெற்றுத் தரக்கூடிய இடம், பாதுகாப்பு பெற்றுத் தரக்கூடிய இடம் அந்த காபா. அப்படிப்பட்ட காபாவை கட்டிய இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த கல்லில் நின்று காபாவை கட்டினார்களோ அந்த கல்லை அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய பாதம் பதியப்பட்ட கல்லாக ஆக்கிவிட்டான். உலகம் முடிகின்ற வரைக்கும் அந்த கல் அப்படியே இருக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொன்ன இப்ராஹிமை பார்த்து,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் எந்த கல்லிலே நின்று இந்த காபாவை கட்டினீர்களோ அந்த கல்லை புழுமிடமாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதனாலதான் அரபிய தீபகற்பத்தில் உள்ள அரபிய ஆட்சியாளர்கள் எத்தனையோ நல் விடயங்களை அகற்றக்கூடியவர்கள். இந்த மக்காம இப்ராஹிமையும் அகற்றி இருப்பார்கள், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக அகற்றாமல் இருக்கின்றார்கள். காரணம், இப்ராஹிம் நபியின் பாதத்தை தாங்கி அந்த கல்லை சுற்றி கூண்டடித்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கு வெளியால நின்று மக்கள் பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த உயர்வான காபாவை ஒருவர் பார்த்தாலே நன்மை. அவர் காபாவை பார்த்துக் கொண்டிருந்தாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபா இன்னொரு ஆலயத்துக்கு ஒரு மனிதர் வந்துவிட்டால் 120 வகையான ரஹ்மத்தை அல்லாஹ் அவர் மீது சொரிகின்றான் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆம், காபாவை வலம் வந்தால் 60 வகையான ரஹ்மத், காபாவில் தொழுதால் 40 வகையான ரஹ்மத், காபாவை பார்த்துக் கொண்டிருந்தால் 20 வகையான ரஹ்மத்து. சுப்ஹானல்லாஹ், 120 வகையான ரஹ்மத்து கிடைக்கின்றது. கண்ணியம் வாய்ந்தவர்களே, அப்படிப்பட்ட உயர்வான காபாவுக்கு சென்று கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள், நான் காபா பார்ப்பதற்காக நான் போகவில்லை, காபாவின் ரப்பை பார்க்க போகிறேன் என்று சொல்வார். ஆன்மீகவாதிகள் சொல்லுவார்கள், ஆத்மீகவாதிகள் அல்ல, ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் சொல்லுவார்கள், நான் காபாவை பார்க்க செல்லவில்லை, காபாவின் ரப்பை பார்க்க போகிறேன், அல்ல ரப்புடைய காபாவை பார்க்க போகிறேன் என்று சொல்லுவார்கள். நான் காபாவின் ரப்பை பார்க்க போகிறேன், அல்ல ரப்பின் காபாவை பார்க்க போகிறேன் என்று அவர்கள் ரப்பை முன்னிலைப்படுத்துவார்கள். இறையச்சம் அவர்களுக்கு உள்வாங்கப்பட்டு விடும், நெருக்கம் அவர்களுக்குள் வந்துவிடும். எனவேதான் இறை நெருக்கம் பெற்றுத்தரக்கூடிய இந்த ஹஜ்ஜு கடமையை செய்யக்கூடிய ஹாஜிகள் முதலில் நீயத்தை சரியாக்கி கொள்ள வேண்டும், அனுபவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் விட்டுக் கொள்ளக்கூடிய மனப்பான்மையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னான், வலா ஜிதால வலா புசூக்க, அருவருக்கத்தக்க மானக்கேடான எந்த விடயத்திலும் ஈடுபட்டு விடாதீர்கள் என்று சொன்னான். எனவே கண்ணியமாய்ந்தவர்களே, செல்லும் இடம் புனிதமானது, சங்கையானது, கண்ணியமானது. அந்த இடத்துக்கு சென்று அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் அருள் செய்வானாக, எனக்கும் அருள் செய்வானாக. செல்வதற்கு தயாரான ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதனுடைய சிறப்பையும் அதனுடைய சங்கையையும் மனதிலே நிலைநிறுத்தி இறையச்சம் உடையவர்களாக சென்று கடமைகளை நிறைவேற்றிட்டு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களையும் மன்னிப்பாயாக, எங்கள் பிழைகளையும் பொறுத்தருள்வாயாக, சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வாயாக, நிம்மதியான ராஹத்தான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், செல்லக்கூடியவர்கள், செல்வதற்கு ஆசைப்பட்டவர்கள் எல்லோருக்கும் நல் வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், பாவங்கள் செய்யாத நல்ல மனநிலையில் வாழ்வதற்கு அருள் செய்வாயாக. உடைய இதயங்களை தூய்மைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டும் யார் யாரெல்லாம் மௌத்தாகி மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் சொர்க்கத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் கஷ்டத்தோடும் கடனோடும் தொல்லையோடும் இல்லறம் இல்லாமல் சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றார்களே எல்லா இஸ்லாமிய மக்களுக்கு நல்வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே நிம்மதியும் சிறப்பையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜு கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடிய வசதியையும் வாய்ப்பையும் தரக்கூடியவனே, பாதுகாப்பையும் தந்தருள்வாயாக. எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
وأشهد أن محمدا عبده ورسوله أرسل بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوا. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. جعل الله وإياكم ما وعد نسيا وعمل بها وجعل فاز في الدارين. آمين آمين يا رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذ مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. أقول هذا أستغفر الله لي ولكم ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما على سادات أبو بكر الصديق رضي الله تعالى عنه، سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، سيدتنا فاطمة الزهراء رضي الله عنها، والحسن والحسين رضي الله عنهما، والحمزة والعباس رضي الله عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، وخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم يا رب العالمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار سالمين وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم لا تصب خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم أعز المسلمين في فلسطين، اللهم انصر الإسلام والمسلمين في فلسطين، اللهم اصلح شباب الأمة المسلمين، اللهم اصلح أهوال الأمة المسلمين. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم عدد مراتنا. اللهم بالمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا رب العالمين. ربنا يغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أولى وأولى وعز وجل وتم وهم أكبر والله يعلم ما تصنعون.